ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் ஏசப்பா நம்ம ஒவ்வொருவருக்கும் கொடுக்கிறதான வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 119வது அதிகாரம் 26வது வசனம். என் வழிகளை உமக்கு விவரித்து காட்டின போது எனக்கு செவி கொடுத்தீர், உமது பிரமாணங்களை எனக்கு போதியும். ஆமீன். ஏசப்பா இன்னைக்கு நமக்கு செவி கொடுக்கணும்னா நம்முடைய ஜபங்கள், நம்முடைய விண்ணப்பங்கள், நம் வேண்டுதல்கள் எல்லாவற்றிற்கும் ஏசப்பாவுடைய செவி திறந்திருக்கணும்னா, ஏசப்பா செவி கொடுக்கணும்னா நம்ம முதலாவது நாம் என்ன செய்யணும்? நம்முடைய வழிகளை, நாம் என்னென்ன காரியத்தை நான் செய்ய போகிறேங்கிறத முதலாவது ஏசப்பாவுக்கு என்ன செய்யணும்? விவரித்து காட்டணுமா. அப்படி விவரித்து காட்டின போது எனக்கு செவி கொடுத்தீர். நான் இந்த காரியத்தை செய்ய போகிறேன், இன்னைக்கு நான் இங்கே போகிறேன், அதை பண்ண போகிறேன், இதை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம அதை செய்கிறதுக்கு முன்னாகவே ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எழும்பி நம்முடைய பாதைகள், நம்முடைய வழிகள் எல்லாவற்றையும் ஏசப்பாவுக்கு சொல்லணும். அப்படி சொன்னோன்னா அவர் செவி கொடுப்பாராம். செவி கொடுக்கறதோடு மாத்திரமல்ல, இன்னைக்கு அநேகருடைய கேள்வி எப்படி இருக்குது? நான் என்ன கேட்டாலும் ஏசப்பாவுக்கு நான் கேட்குறது தரவே மாட்டுக்காங்க, எனக்கு செவி கொடுக்கவே மாட்டுக்காங்க என்பது தான் அநேகருடைய கேள்விகள். நம்முடைய வழிகளை அவருக்கு நாம் ஒப்பு கொடுப்போம் என்றால், அவருக்கு தெரியப்படுத்துவோம் என்றால், அவர் இந்த நாளில் செவி கொடுப்பார். உங்களுடைய காரியங்கள், தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் எதுவாக இருந்தாலும் அதற்கு கர்த்தர் செவி கொடுத்து உங்களுக்கு செய்ய வேணும்னா, அருள் செய்யணும்னா இன்னைக்கு முதலாவது உங்களுடைய வழிகளை எல்லாம் ஏசப்பாவுக்கு தெரியப்படுத்துங்க. அப்போ உங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றிற்கும் அவர் செவி கொடுப்பார். இன்னைக்கு நீங்கள் சொல்லலாம், நான் இந்த இடத்துல போயிட்டு நான் வியாபாரம் செய்ய போகிறேன், நான் வெளிநாட்டுக்கு போகிறேன், நான் இந்த படிப்பு படிக்க போகிறேன், இப்படியெல்லாம் உங்களுடைய இருதயத்தின் எண்ணங்கள், நினைவுகள் இருக்கலாம். இதெல்லாம் கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் என்னுடைய விருப்பம் இப்படி இருக்கு ஏசப்பா, நீங்கள் எனக்கு பேசுங்கன்னு சொல்லி நீங்கள் கர்த்தருக்கு சொல்லுவீங்கன்னா அவர் செவி கொடுப்பாராம். செவி கொடுப்பதோடு மாத்திரமல்ல, நீங்கள் சங்கீதம் 37:5 வாசிப்பீர்கள் என்றால், உன் வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். நீங்கள் சொல்லிட்டு இதை தான் நான் செய்ய போகிறேன்னு சொல்லி உன் வழிகளை எல்லாம் கர்த்தருக்கு சொல்லிட்டு ஒப்புவித்து விட்டு என்ன செய்யணும்? அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கணும். என் காரியத்தெல்லாம் ஏசப்பாட்ட சொல்லிட்டேன், அவர் பார்த்துக்குவார். என்னுடைய ஆசைகள் எல்லாம் நான் ஏசப்பாட்ட சொல்லிட்டேன், அவர் பார்த்துக்குவார் என்று சொல்லி அவர் மேல் நாம் நம்பிக்கையாக இருப்போம் என்றால் அவர் உங்கள் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். உங்கள் காரியத்தை இந்த நாள் முதல் அவர் மேல் போட்டுக்கொள்வார், அவர் செய்வார். ஆகவே இந்த நாளில் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் கர்த்தர்கிட்ட சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டியது தான். இன்றைக்கு அப்படி இல்லாதபடி அநேகர் நான் இதெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறேன், ஆனால் எங்கே எனக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சலிப்போடு காணப்படுவீங்கன்னா பிசாசு அது நல்ல வெற்றியாக அவன் எடுத்துக்குவான். அப்படி இல்லாத நான் ஏசப்பாட்ட சொல்லியிருக்கேன், அவர் செய்வார் அப்படின்னு நீங்கள் விசுவாசத்தை நீங்கள் அறிக்கிட்டு பாருங்களேன், பிசாசு வெட்கப்பட்டு ஓடி போவான். ஏசப்பாவும் என் பிள்ளை என் மேலெல்லாம் நம்பிக்கையாக இருக்கா, இந்த காரியத்தெல்லாம் சொல்லிட்டு என் மேலெல்லாம் நம்பிக்கையாக இருக்கிறான்னு சொல்லி கர்த்தர் நீங்கள் மற்றவங்கள்ட்ட அறிக்கை எடுக்கிறதை பார்த்து உங்களுக்கு உங்கள் காரியங்களை அவர் வாய்க்க பண்ணுவார், நல்ல காரியத்தை வாய்க்க பண்ணுவார். நீங்கள் ஒருவேளை உங்களுடைய வழிகள் உங்கள் பார்வைக்கு இப்போது நல்லதாக இருக்கலாம், ஆனால் அது கர்த்தருடைய பார்வையில் அவருக்கு தெரியும் அதோட முடிவு. அது ஒருவேளை அது முடிவு ஆபத்தாக இருக்கும் என்றால், அது ஒரு நஷ்டமாக இருக்கும் என்றால், அதை கர்த்தர் இந்த நாளில் என்ன செய்வார்? தடை பண்ணி போடுவார். ஆகவே நமக்கு தெரியாது, நம்ம பார்க்கிற பார்வைப்படி கர்த்தர் பார்ப்பதில்லை, கர்த்தர் அதன் முடிவை பார்க்கிறார். அவருக்கு ஃப்யூச்சர் தெரியும், நமக்கானா இப்போ நடக்கிறதா தெரியும். இதை செஞ்சால் நல்லாயிருக்கும் போலையே, இது ஒரு நல்லதாக தெரியுது, இது நம்ம செய்யலாமே என்று சொல்லி நம்ம செய்வோம். ஆனால் அது எப்படி முடியும் என்று ஏசப்பாவுக்கு தெரியும். ஆகவே இந்த வேளையில் உங்களுடைய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் கர்த்தர் செவி கொடுக்கணும்னா, அது வெற்றியாய் முடிய வேண்டும் என்றால் இன்றைக்கு ஏசப்பாட்ட ஒப்பு கொடுங்க. உங்கள் வழிகளை எல்லாம் அவர்கிட்ட எழுதி கொடுங்க. இதை நான் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒப்புவித்தீர்கள் என்றால் அவர் உங்கள் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஆமேன். ஆகவே இப்போது நாம் கர்த்தருடைய சமூகத்தில் நாம் ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா. ஆமென். நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. இந்த நாளிலும் எங்கள் காரியங்கள், என்னோடு கூட ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய காரியங்கள் இந்த நாளில் வாய்க்க பண்ணும்படி அப்பா எங்களுடைய வழிகள் எல்லாவற்றையும் உமக்கு ஒப்புவிக்கிறோம் தகப்பனே. இயேசுவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எங்களுடைய வழிகள் எதுவாக இருந்தாலும் நீர் அவைகளை எல்லாம் வாய்க்க பண்ணுங்கப்பா. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவி, அவர் உன் காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்ற வார்த்தையின்படி நாங்கள் எங்களுடைய வழிகளை உமக்கு ஒப்புவித்து எல்லா காரியத்திலும் ஒரு வெற்றியை, ஒரு ஜெயத்தை இந்த நாளில் ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் பெற்றுக்கொள்ளும்படி நாங்கள்
நாங்கள் உம்முடைய சமூகத்தில் வேண்டுகிறோம் தகப்பனே. ஒவ்வொருவருக்கும் நீர் அருளி செய்யுங்க. வேண்டிக் கொள்கிற காரியங்கள் எதுவாயிருந்தாலும் அதில் நன்மையாயிருக்கும் என்றால் அதில் ஒரு ஜெயத்தையும் ஒரு வெற்றியும் நீர் கட்டளையிடுங்க. நீர் செவி கொடுக்கும்படி எல்லாவற்றையும் உமக்கும் வழிகளை உமக்கு ஒப்புவிக்க உமக்கு தெரியப்படுத்த இந்த நாளில் கிருபை செய்யுங்க. முற்றிலும் எங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம். சகல துதிகன மகிமை உமக்கை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன்.